வணக்கம் பிரவீன்குமார். தாங்கள் குறிப்பிட்டது போல் நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலில் பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது 12:30 மணிக்கு வாக்குப்பதிவு வாக்குச்சீட்டு அடிப்படையில் வாக்கு பெட்டிகளை வைத்து சற்று முன் ஆரம்பித்துள்ளது. நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலில் பங்கேற்க முன்னாள் மேயர் சரவணன் சிறிது காலதாமதமாக வந்ததால் போலீசார் அவரை திருநெல்வேலி மாநகராட்சியின் வாசலில் தடுத்து நிறுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பிரவீன்குமார், பின்னர் அவர் நேரமானதை குறித்து கடிதம் எழுதி கொடுத்ததை தொடர்ந்து 15 நிமிடத்திற்கு பிறகு சரவணன் தேர்தலில் பங்கேற்கவும் வாக்களிக்கவும் அனுமதிக்கப்பட்டார். நெல்லை மாநகராட்சி மேயராக இருந்த சரவணன் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து புதிய மேயர் தேர்ந்தெடுப்பதற்கான மறைமுக தேர்தல் தற்போது நடைபெற்று வருகிறது. ஆளுங்கட்சியான திமுக அதிக இடங்களை கைப்பற்றி உள்ள நிலையில் 25வது வார்டு உறுப்பினர் ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு திமுக வேட்பாளராக நேற்று காலை திமுக தலைமை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினால் அறிவிக்கப்பட்டு இன்று காலை 10:30 மணிக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் கவுன்சிலர்கள் தேர்தலுக்கு வர தொடங்கினர். மொத்தம் 55 கவுன்சிலர்கள் உள்ள நிலையில் 51 கவுன்சிலர்கள் திமுக மற்றும் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள், மீதமுள்ள 4 கவுன்சிலர்கள் அதிமுக கவுன்சிலர்கள் ஆவார்கள். பிரவீன், திமுக வேட்பாளர் எந்தவித போட்டியும் இன்றி வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திமுகவில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 6வது வார்டை சேர்ந்த திமுக கவுன்சிலர் பவுல்ராஜ் என்பவர் திடீரென வேட்புமனு பெற்று வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். இவர் திமுகவில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட நிலையில் சுயேட்சையாக மனு தாக்கல் செய்துள்ளார். இவரை மதிமுக பெண் வேட்பாளர் ஒருவரும் திமுகவின் பெண் வேட்பாளர் ஒருவரும் முன்மொழிந்து வழிமொழிந்துள்ளனர். இதனை ஏற்று தேர்தல் நடைபெறும் என திருநெல்வேலி மாநகராட்சி தேர்தல் நடத்தும் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதனால் நெல்லை மாநகராட்சி தேர்தல் களத்தில் மிகவும் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் மேயர் சரவணனும் தற்போது வாக்களிக்க உள்ளே சென்றுள்ளார். இதனிடையில் தற்பொழுது 55 உறுப்பினர்கள் கொண்ட திருநெல்வேலி மாநகராட்சியில் 51 உறுப்பினருக்கு மேல் இருப்பதால் இதில் 28 வாக்குகள் பெறும் வேட்பாளர் வெற்றி பெறுவார் என வேட்பாளர் வெற்றி பெறுவார். 54 இதில் இந்த 55 வேட்பாளர்களில் ஒருவர் மட்டும் பங்கேற்கவில்லை. பிரவீன்குமார், மொத்தமாக 54 மாமன்ற உறுப்பினர்கள் தற்போது உள்ளனர். இதில் 28 மாமன்ற உறுப்பினர்களின் வாக்குகளை பெறுபவர் மேயராக வெற்றி பெறுவதாக அறிவிக்கப்படுவார். 12:30 மணிக்கு ஆரம்பித்த இந்த தேர்தல் வாக்குப்பதிவு நடைமுறை, தேர்தல் பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளது. 2 வேட்பாளர்களின் பெயரும் எழுதப்பட்டு அதில் கவுன்சிலர்கள் தங்கள் ஆதரவை தெரிவிக்கும் விதமாக ஒரு குறிப்பு ஒன்றை, ஒரு டிக் அடிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பத்திரிகையாளர்கள் யாருக்கும் மாநகராட்சி தேர்தல் நடைபெறும் அரங்கிற்குள் அனுமதி இல்லை. நாம் அனைவருமே திருநெல்வேலி மாநகராட்சி அரங்கில் இருந்துதான் இந்த செய்தியை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். 2 மணி வரை தொடரும் இந்த வாக்குப்பதிவு நடைமுறையில் எந்த நேரமும் தேர்தல் முடிவு அறிவிக்கப்படலாம் என்பதால் பரபரப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. பிரவீன்குமார்.